இந்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் வெதரிங் வித் யூ அப்படிங்கிற ஒரு அனிமி மூவியை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த அனிமி வந்துட்டு 2019 ரிலீஸ் ஆன ஒரு அனிமி. இந்தியாவிலே முதல்ல ரிலீஸ் ஆன ஒரு அனிமி மூவினா அது இதுதான். யுவர் நேம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அதை எடுத்த டேரக்டர் வந்துட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் வந்ததுனால இங்கே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துக்கு அப்புறம் இங்கேயும் அனிமே பார்க்குற ரசிகர்கள் அதிகமாக ஆரம்பிச்சார். ஆமாம், அதனால் வந்துட்டு இங்கே ரிலீஸ் ஆனிச்சு. யுவர் நேம் எடுத்தவர் தான் வந்துட்டு இதுவுமே எடுத்திருக்காரு. நீங்கள் அதோட ரெஃபரன்ஸ்லாம் அனிமியோட கதைக்குள்ளாரலே நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு டக்குன்ட்டு கதைக்குள்ளார போயிடலாம். அதாவது கதையோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோ கேரக்டர் வந்துட்டு அவன் இருந்த ஐலாண்டை விட்டுட்டு டோக்கியோக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஏதோ அங்கே இருக்கிற சில பிரச்சனைகள்னால அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், மழை பெஞ்சிட்டு இருக்குது. டோக்கியோவே வந்துட்டு ஃபுல் வெதர்ல தான் இருக்குது, பேட் வெதர் கண்டிஷன்ல இருக்குது. வெளியே வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்ப புயல் வந்துருது. புயல் வந்தோடனே கப்பல் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருது. அதுல போய் இவன் கடலுக்குள்ள விழுக போயிட்டான். அந்த இடத்துல ஒரு கை வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சி காப்பாத்திடுது. அந்த ஆள் பேர் வந்துட்டு என்னது, கெய்சுகே சுகா. அவர் வந்துட்டு இவனை காப்பாத்திடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஆளுக்கு அவனுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதாகுது. பார்க்க சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறாரு. ஏதாவது வேணும்னா கூப்பிடு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவனும் உள்ள போறான். இவன்ட்ட ஸ்டூடெண்ட் ஐடி கூட இல்லை, எதுவுமே இல்லை. இவன்ட்ட 15 வயசு பையன் உள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு சுத்திட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல வேலைக்கு எடுத்துக்கல, ஐடியே இல்லை உனக்கு என் வேலை எடுத்து நானா போலீஸ்ட்ட மாட்டுறது அப்படின்ட்டு ஹோம்லெஸ்ஸா சுத்திட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல ஹீரோ கேரக்டரை அடிச்சு ஒரு குப்பை தொட்டி மேலே தள்ளி விட்டுருவானுங்க. தள்ளி விட்டோடனே அந்த குப்பை தொட்டியிலிருந்து ஹீரோக்கு ஒரு துப்பாக்கி கிடைக்கும். ஒரு துப்பாக்கியே வச்சுக்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு நாள் டின்னர் சாப்பிட போவோம். அந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணு வந்துட்டு அவனுக்கு ஃப்ரீயா ஒரு பர்கர் தரும். ஹீரோயின் என்ட்ரி வந்துட்டு மீனிங்ஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல வேலையே கிடைக்காது. சும்மாவே வந்துட்டு தெருவில் சுத்திட்டு இருக்கிறதுக்கு போயிட்டு அந்த ஆளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை எடுத்து அந்த லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணி போவான். அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு ஒரு வேலை கிடைக்கும். என்ன வேலைன்னா, அது வந்துட்டு அர்பன் லெஜெண்ட்ஸை பற்றியோ இல்லை இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற அந்த டாபிக்ஸை பற்றியோ ஒரு மேகசின் பண்ணி ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி. அந்த கம்பெனியில் அந்த ஆள் மட்டும்தான் இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்கும். இப்போ டோக்கியோவில் வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, ஃபுல்லாக மழை பெஞ்சு ஊரே வந்துட்டு அப்படியே சொதன்னு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஊரோட அழகே இல்லாத மாதிரி. அதை பற்றி நம்ம ஆர்டிகல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரவாதிகள்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு இந்த சன்ஷைன் கேர்ள் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. அதாவது ஜாப்பனீஸ் மித்தாலஜில சன்ஷைன் கேர்ளுங்கிறவங்க வெதரை கண்ட்ரோல் பண்ற ஒரு காடு. அவங்கள தேடி வந்துட்டு நம்ம ஆளுங்க போய் இன்டர்வியூ எடுத்து அவங்க உண்மையிலேயே இருக்காங்களா, இருந்தா இப்போ வருவாங்களா, இப்போ நம்ம ஊர் அழியிற நிலைமையில இருக்கு, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பானுங்க. அப்படிங்கிறப்ப ஒரு நாள் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு நம்மால் தெருவில் ஒரு இடத்துல பார்ப்பான். 2 பேர் ஹீரோயினை பிடிச்சி புள்ளி பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றலான்னு போயிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு புள்ளிஸ்ட்டை மாட்டிப்பான். அவன்கிட்ட தான் கன்று இருக்குல்ல, அந்த கன்னை எடுத்து அவனுங்களை ஷூட் பண்ணுற மாதிரி மிரட்டுவான். வந்துட்டு ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணுவான். ஒரு புல்லட் வெளியே வந்துடும். அப்புறம் தான் தெரியும் அது பொம்மை கன்று இல்லை, உண்மையான கன்னுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கே அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடும் வேற ஒரு பில்டிங்க்கு, பாலனிச்ச பில்டிங். அங்கே தான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லணும்னா, நீ டோக்கியோ புதுசு இல்லை, உனக்கு டோக்கியோட அழகே தெரியாது, நான் உனக்கு டோக்கியோட அழகை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணி அவ்வளோ மலைக்கு நடுவுல ஒரு மேகங்கள்லாம் பிரிஞ்சு சன்லைட் உள்ள வர மாதிரி ஒரு இது பண்ணும். அப்பதான் ஹீரோக்கு தெரியும் உண்மையான சன்ஷைட் கேர்ள் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பான். போக போக வந்து ஹீரோயின் நல்லா மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. ஹீரோயின் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா, நான் வேலையை விட்டுட்டேன், எனக்கு வந்துட்டு வேற நல்ல வேலை வேணும், எனக்கு வந்து சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னு இருப்பா. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லுவான், நம்ம ஏன் வந்துட்டு சொல்ல மாட்டான். அவன் வந்து ஒரு திட்டம் போட்டு இந்த மாதிரி சன்ஷைன் கேர்ள் அதை வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கனால நிறைய விஷயம் தடைப்படும். கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பாலோ இந்த மாதிரிலாம் விளாட முடியாது மழை பெஞ்சா. இந்த மாதிரி 1000 காரணம் இருக்கும் ஒவ்வொரு விஷயம் தடைப்படுறதுக்கு. அந்த டைம் வந்துட்டு சன்ஷைன் கேர்ளை இந்த பவரை வச்சு அவங்க கிட்ட காசு வாங்கி குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த மழையை தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி அது ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஐடியா வருது. அது நல்லாவும் போகுது. நிறைய மக்கள் வந்துட்டு காசு கொடுத்து இந்த இடத்துல வந்துட்டு மழையை தடுத்து நிறுத்து, நாங்கள் இந்த ப்ரோக்ராம் முடிக்கிற வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் செய்யறது கூட காசு செலவு பண்ற நிலைமைக்கு ஆளாயிருவானுங்க. 20,000 எண்ணு 30,000 எண்ணு அப்படிங்கிற மாதிரி நல்லா காசுக்கு தத்தளிச்சிட இடத்துல காசு நிறையா வர ஆரம்பிச்சிடும் அந்த பவரை யூஸ் பண்ணி. போக போக வந்துட்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோக்கு தோணுது வந்து ஹீரோயின் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நம்ம அங்கே வந்துட்டு நிறுத்திடணும், பேசாமல் இந்த வேலையை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வருது. நான் தான் சொன்னேன்ல, யுவர் நேமோட கேரக்டர் தான் இதையும் இது பண்ணாரு அப்படின்ட்டு. அந்த கேரக்டர் அப்படியே உள்ளார வச்சிருப்பாங்க. நம்ம யுவர் நேம்ல வந்து மிட்சுவா டாக்கி 2 ஹீரோயின் கேரக்டர் இருக்கும். நான் கூட நினைச்சேன் ஒரு கட்டத்தை கதையில ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ஒரு பாட்டி வந்து ஒரு இடத்துக்கு
இடத்துக்கு இந்த மாதிரி சன்லைட் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்கே வந்துட்டு போகும்போது நம்ம அந்த யுவர் நேம் ஹீரோயின் வீட்டில் ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் அந்த ஹாலு. அந்த ஹால் மாதிரியே இருக்குது. என்னடா அதுன்னு பார்த்தா அதே ஹால் தான். அங்கேருந்து நம்ம ஹீரோ டாக்கி வராரு, அடல்ட் டாக்கி வராரு. அவதான் தெரிஞ்சு யூனிவர்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே ஷோ பண்ணுவாங்க. யுவர் நேம் ஹீரோயின் மிட்சுவா வந்துட்டு வெதரிங் வித் யூ அந்த ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கிஃப்ட் வாங்க போவான். அப்போ வந்துட்டு அந்த கிஃப்ட்டை வந்து நம்ம ஹீரோயின் தர மாதிரி மிட்சுவா தர மாதிரி நமக்கு அந்த மாதிரிலாம் காட்டிருப்பாங்க. யுவர் நேம்லையுமே வந்துட்டு அந்த பொண்ணு ஏதோ கிஃப்ட் மாதிரி தான் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கோம். அதான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரி மிட்சுவா வந்து அந்த வேலையை பார்த்து இவளுக்கு கிஃப்ட்லாம் ரேப் பண்ணி அந்த கடையில் இருப்பாள். அந்த நல்லா யூனிவர்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு சின்ன சின்ன விஷயத்தை. அது பார்க்கும்போது எனக்கு சமயம் என்னடா இப்படி வச்சிருக்கீங்க, நல்லா ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டேன், படுத்துட்டு தான் அனிமி பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு நினச்சேன் அது எதுவும் மிஸ்டேக் போல, ஒருவேளை நம்மளுக்கு தான் பார்க்குறப்ப வந்துட்டு எதை பார்த்து முடிஞ்சு திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குன்னு பார்த்தா அவன் தான் கொஞ்சம் இது பண்ணி பார்க்குறப்ப அந்த க்ரீன் கலரு பேட்ச் அதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம். ஆஸ்ட்ரேலியா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். இங்கேருந்து பேக்லேருந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டு காட்டுவாங்க. அப்போ ஆஸ்ட்ரேலியா பார்த்தோன்னே சரி யூனிவர்ஸ் பண்ணிட்டானுங்க. சும்மா நார்மலாக சின்ன இந்த பழைய படத்தெல்லாம் வந்துட்டு சும்மா இந்த ஹீரோஸ்லாம் அவங்க நடித்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை யுவர் நேமோட எண்டும் இதோட அந்த கதை போக்கும் வந்து ப்ரெசண்ட்டும் வந்துட்டு லிங்க் பண்ணியிருப்பானுங்க. இந்த மாதிரி போக போக ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ் தேட ஆரம்பிக்கும். ஏன்னா வந்துட்டு இவன் சுடுவான்ல ஒரு இந்த ஹீரோயினை முதல்ல காப்பாற்றுறதுக்கு. அப்போ வந்துட்டு சிசிடிவி கேமராவில் வந்துட்டு மாட்டிக்குவான். அதாவது ஹீரோ வந்து கொல்ல மாட்டான், புல்லட் வந்து வேற பக்கம் தான் போய் படும். பட் எப்படி சின்ன பையனுக்கு வந்து கன்று கிடச்சிச்சு அப்படின்னு வந்துட்டு போலீஸ் அவனை தேடும் போது விசாரிச்சு அப்படியே நம்ம கெய்சுகேவோட வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினுமே வந்துட்டு பிடிப்பாங்க. நீங்கள் வந்துட்டு 15 வயசு தான், அதாவது நீங்கள் மைனரு, எப்படி வந்து நீங்கள் தனியாக வாழ்றீங்க உன் தம்பியோட அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு த்ரெட்ஸ் வரும். அப்புறம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ வந்து போலீஸ் தேட ஆரம்பிக்கும். இந்த ப்ரெஷர் வந்து சைடில் அவனுக்கு போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ ஹீரோயினை வச்சு ஹீரோ சம்பாரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்போ கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கும். அந்த பணத்தை வச்சிருப்பானு. இப்போ ஹீரோ மட்டும் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தோட எஸ்கேப் ஆவானுங்க. அங்கே என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி சன்ஷைன் கொடுத்துட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போய் சன்ஷைன் கொடுக்கும். அப்போ வந்துட்டு எதுலையோ அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிரும். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் இவ தான் உண்மையான சன்ஷைன் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ் காட்டி தான் அப்படின்லாம் இல்லை, அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவா. அதனால அந்த வேலையை நிறுத்திடுவா. அந்த இடத்துல அவ எஸ்கேப் ஆகுறதும் பெரிய பிரச்சனையாயிரும். சரி ஓகே எல்லாரும் ஓடிடலாம்னு நினைச்சிட்டு வெளியே போறப்ப அதிக மழை காரணமா அந்த ஊர்ல எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் பிளாக் ஆயிரும். எங்கேயோ ஒரு இடத்துல வீடை விட்டுட்டு வந்து ஹோம்லெஸ்ஸா இவனுங்க உட்காந்துருப்பானுங்க. ஒரு இடத்துல இந்த வேலை இருக்கிறது கூட இடம் தர மாட்டானுங்க. அப்படி சுத்திட்டு இருப்பானுங்க 3 பேரும் சுத்திட்டு இருப்பானுங்க. ஹீரோயின் இங்க கோவப்பட்டா டக்குன்னு இடிலாம் வந்து விழும். ஏன்னா ஹீரோயின் வந்து கையோட கனெக்ட் ஆயிருக்கு ஒரு பொண்ணு, அந்த பவர் அப்படி இருக்கு. இங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து எப்படி இந்த பவர் வந்துச்சுன்னா அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி காட்டுவாங்க. அது வந்து அவங்க அம்மாவை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு கடைசி ஆசை இருக்கும், அவங்க அம்மா கூட வந்து நம்ம நடந்து போகணும், லாஸ்ட்டாக ஒரு டைம் வாக் போயிட்டு வரணும் வெயிலில் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைமில் தான் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவளால் போக முடியாது. அப்போ வந்து அந்த ஜன்னல்லேருந்து பார்ப்பா ஒரு இடத்துல மட்டும் வெயில் விழுந்துட்டு இருக்கும். அங்கே போயிட்டு ஹீரோயின் என்ட்ரான உடனே அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், ரெட் கலர் அந்த இது, அதுக்குள்ள என்ட்ரான உடனே தான் அப்போ தான் முதல்ல அந்த பவரை வந்து அவர் அக்வயர் பண்ணுவாள். அவளுக்கே தெரியாது, ஏதோ கனவுன்னு நினச்சிட்டு இருப்பா. அப்படி அவள் வருவாள். இப்போ இது வந்து நான் முன்ன ஏன் வந்து இந்த பவர் வந்துச்சுன்னு நான் சொன்னேன், அதுக்காக வந்து நான் இந்த இடத்துல சொன்னது. இதுக்கப்புறம் என்னன்னா யுவர் நேம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி இப்போ வேறு வழி இல்லை, நம்ம எப்படி இருந்தாலும் ஊரை விட்டு போக போகிறோம், நம்மளை பிரிக்க போகிறானுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஃபார்ம் ஆனோடனே அந்த மோதிரத்தை கொடுப்பான். அப்போ தான் அவனுக்கு அந்த பொண்ணோட பவர் எவ்வளோக்கு எவ்வளோ அவனுக்கு பணத்தை கொடுத்ததோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொண்ணு அந்த பவர் அழிச்சிட்டு இருக்குதுங்கிறதே தெரிய வரும். அந்த பவர் அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக வெதராக மாற்றிக்கிட்டு இருக்கும். அதாவது எவ்வளோ தூரம் அந்த பொண்ணு அந்த பவரை யூஸ் பண்ணுறாளோ, வெயில் வர வைக்கிறாளோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவளோட உடம்பு வந்து அப்படியே ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிக்கும், தண்ணியாக மாற ஆரம்பிச்சிடும். அவங்க ஊரில் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, இது எப்படி தான் தடுத்து நிறுத்துறதுன்னு பார்த்தா அந்த பவர் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அவங்களோட அந்த ஊரில் இருக்க அந்த மொத்த மழையுமே நின்று நார்மலான ஒரு வெதருக்கு வரும். அதாவது அந்த வெதர் மெய்டன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த காடு, அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களே அழிச்சுக்கிட்டு ஊரை காப்பாற்றணும் வெதர் கிட்ட இருந்து. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் வந்து அதை பண்ணிடுவா. எப்பனா
இவங்க வந்துட்டு இந்த போலீஸ்லேருந்து தப்பிச்சு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஹோட்டல் ரூம் அங்கே சுற்றி எந்த ஹோட்டல் ரூமே கிடைக்காது. ஒரு அடைக்கலம் கிடைக்கும். கடைசியாக ஒரு இது 28,000க்கு எண்ணு கொடுத்து ஒரு ரூமில் தங்குவாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாள், இந்த மாதிரி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நான் வந்து ஒரு நாள் வாழ முடியாது, நான் சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லும் போதே அடுத்த ப்ரப்போஸ் பண்ணுறப்ப அதை சொல்லுவாடுங்க. காலையில் ஹீரோயின் காணாமல் போயிடுவா. பார்த்தா வந்துட்டு மேகத்துக்கு மேலே போயிடுவா. அது வந்துட்டு அவன் தம்பிக்குலாம் வந்துட்டு கனவாக வந்துடும். தம்பிக்கு இவங்களுக்கு கெய்சுகேவோட பொண்ணுக்கு வந்துடும், கெய்சுகேவுக்கும் வந்துடும். அதனால தான் அவன் ஒரு மாதிரி எல்லாருமே வந்துட்டு யாரெல்லாம் அந்த பொண்ணு கூட கனெக்டாக இருக்காங்களோ எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இப்போ எங்கே இருக்கா, எவ்வளோ அவளோட சாக்ரிஃபைஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கதை என்னன்னா, அடுத்து வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அதை கண்டுபிடிச்சி இதில் வந்துட்டு நம்ம ஹீரோ வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டு இருக்குது. இதில் அந்த சிசிடிவி ரெக்கார்டு வேறு, அந்த கன்னை தேடிட்டு 2 டிடெக்டிவ்ஸ் வருவானுங்க. அவனுங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது பெரிய விஷயமா இருக்கும். ஹீரோ வந்து ஒரு பக்கம் போலீஸ் துரத்துறாங்க. போலீஸ் வந்து பிடிச்சி மறுபடியும் வந்து அவனை ஐலாண்டுக்கே போக சொல்லிடுவாங்க. அது மாட்டினா வந்து அங்கே அனுப்பிடுவாங்கன்னு ஒரு பயம், அந்த ஒரு ப்ரெஷர் போயிட்டுருக்கும். இங்கே ஹீரோயின் காணும், அதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷராக போயிட்டுருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் முதல்ல அந்த பவரை அக்வயர் பண்ண ஒரு இடத்துக்கு போனால, அங்கே போனால் வந்து ஹீரோயின் நம்ம மறுபடியும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு போவான். போயிட்டு கொண்டு வரானா இல்லையா, அதுதான் வந்து கதையே. வந்து இதில் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அவனுக்கு வேலை கொடுத்த கெய்சுகே வந்துட்டு ஒரு மாதிரி சுயநலவாதி மாதிரி காட்டுவாங்க. அவனே சொல்லுவான் அந்த மாதிரி அவனுக்கு வந்து அவன் தான் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணான்ல. ஒரு இடத்துல ஒரு தாத்தா சொல்லுவார் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இது உண்மையாக இருந்தால் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, நானாக இருந்தால் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு ஊர் முக்கியமாக, அந்த ஒரு பொண்ணோட லைஃப் முக்கியமான, நான் வந்து அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் முக்கியம், பொண்ணை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்துட்டு என்னடா அவங்க சுயநலமாக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நமக்கு தோணும். பட் அந்த இடத்துல இல்லை, ஆனால் அதுதானே உண்மை. லாஜிக்கான எப்படியே சொல்லலாம். இப்போ எப்படின்னா லவ்வுக்காக வந்துட்டு ஊரை போட்டு தள்ளிட்டாங்க, இல்லாட்டி ஒரு லவ்வுக்காக ஒரு ஊரே வந்துட்டு தன்னை அழிச்சுக்குது பாரு அப்படின்னும் சொல்லிக்கலாம். பட் கடைசி இதில் வந்துட்டு கெய்சுகே வந்து ஹெல்ப் பண்ணுவான். அதில் வந்துட்டு ஒரு சீன் இருக்கும். இவன் நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ்லேருந்து தப்பிச்சு அந்த மாடிக்கு ஓடுற வழியில் வந்துட்டு அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு இருக்கும்ல, அதாவது கெய்சுகேவோட நைஸுன்னு சொல்லுவாங்க, நட்சுமிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு, அதாவது அவன் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல இருக்கும் அந்த பொண்ணு. கெய்சுகேவோட வீட்டில் இருக்க பொண்ணு, கெய்சுகேவோட சொந்தக்கார பொண்ணு. அது வந்து நெய்ஸ் அங்கிள்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் அதை சொல்லிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து டக்குன்னு வந்துட்டு வண்டி கொண்டு வந்து காட்டும். அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் எரேசரில் பார்த்த ஒரு சீன் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கூட்டிகிட்டு வந்து விட்டோன்னே ட்ராக்கில் அப்படியே ஓடிட்டு இருப்பான். அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த 15 to 18 அந்த வயசுக்குள்ளே இருக்கிற அந்த லவ்ங்கிறதுக்கு லவ்வை தவிர எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. மொட்டையாக அதை பார்த்து அந்த பில்டிங்கை பார்த்து மட்டுமே ஓடிட்டு இருப்பான். ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓடி இருப்பான். எல்லாரும் அவனை சுற்றி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் எதுக்கு ஓடுறான் அப்படின்ட்டு. அதாவது இந்த படம் வந்துட்டு அந்த ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு லவ் இருக்கும்ல, அதோட மீனிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுல்ல. அது உனக்கு பெருசாலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இல்லை தப்பாக சொல்லலை, அது ஒரு ஃபீலிங்கு. அது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதை வந்துட்டு அந்த கேரக்டர் சூப்பராக இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா வந்து டீனேஜ் தானே அவங்களுக்கு. அவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த கான்வர்சேஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு கதையில் வந்துட்டு எனக்கு 18 வயசு ஆக போகுது அப்படின்ட்டு ஹீரோட்ட சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பான். அதான் ஹீரோ கடைசியாக தான் தெரியும், அவன் நான் போலீஸ் சொல்லி தான் தெரியும் அவளுக்கு வந்து இன்னும் 15 தான் ஆகுது. ஹீரோவோட ஒரு வயசு சின்ன பொண்ணு. ஆமாம், ஹீரோவுக்கு வந்து 16 வயசு. அது வந்து அப்படி சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு என்னென்னா, இந்த இதில் வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இண்டோரில் இருக்கிறப்ப அந்த மழை சவுண்டு, வெளியே போகிறப்ப ஒரு மழை சவுண்டு, மழை துளிகளுக்கே நிறையா சீன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வெதரை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இந்த அனிமையில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அனிமேஷனும் நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல இந்த தண்ணி மாதிரிலாம் அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. தண்ணி மாதிரி ப்ளூ வேலை காட்டுவானுங்க, மீனை காட்டுவானுங்க, மேலே போனால் ஒரு டிராகனை காட்டுவானுங்க பெருசாக. அந்த அனிமேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபயர் ஒர்க் அனிமேஷன் ஒன்று வரும். அது பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மேலே இருந்து அதாவது டீமன் ஸ்லேயரில் இது வரும்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அது வந்து இதில் கிடச்சிச்சு. அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும். அப்படின்னா ஹீரோயின் வந்து அந்த இடத்துல அந்த ஹெலிபேடில் நின்று இது பண்ணிகிட்டு இருப்பான். அந்த இடத்துலேருந்து அங்கேருந்து ஒரு ஆங்கிள் வந்து இப்படி வரும், அங்கேருந்து சூரியன் அப்படியே தெரியும். அது சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு பார்க்கும்போது அந்த மியூசிக்கோட அடுத்து மியூசிக் வந்து கிளைமேக்ஸ் சீன்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிருந்துச்சு. அந்த மேகத்துலேருந்து விழுவும்போது பாட்டுலாம் நிறையா இருக்குது உள்ள. ஆமாம், அந்த பாட்டு தனியாக ஃபீலே ஆகுது, அந்த கதையோடய அப்படியே போகும். நல்லா இருந்துச்சு. ஹீரோயினை காப்பாற்றிட்டு வந்துடுவான். அதாவது விண்வெளிக்கும் பூமிக்கும் நடுவில், மேகத்துக்கு நடுவில் ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்தில் ஹீரோயின் மாட்டிகிட்டு இருக்கும். போயிட்டு நம்மளால் கூட்டிகிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டிப்பானுங்க.
அப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு போலீஸ் பார்த்துக்கும். இவனை வந்துட்டு பேக் பண்ணி திரும்பி ஐலாண்டுக்கே அனுப்பிச்சு விட்ருவானுங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஹீரோ ரிட்டன் டோக்கியோ வருவான். ரிட்டன் டோக்கியோ வர்ற வரைக்குமே வந்துட்டு மழை நிற்காது. மழை தினமும் பெய்யும். அந்த ஊரே வந்துட்டு அழிஞ்சு போகிற நிலமையில இருக்கும். முக்காசி மூழ்கிடும். அதான் மூழ்கிட்டு அதான். ஆனால் அந்த ஊர் மக்கள் வந்துட்டு அந்த ஊரை விட்டு போயிருக்க மாட்டானுங்க. அப்படியே அதுலேயே வந்துட்டு வாழ கற்றுக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்குன்னு ஒரு நியூ அதனால ஜியாகிரபியோ ஏதோ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு இது பார்த்து படிச்சுட்டு இருப்பாங்க. போட்டெல்லாம் விதமாக இருக்கும். ஒரு மாதிரி சம்மரைன் மாதிரி ஓட்டிட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. அதில் வந்துட்டு அந்த யுவர் நேம் கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடக்கும். என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறப்ப அதுக்கு அந்த பாட்டி சொல்லும், உன்னோட தப்பு எதுவும் இல்லை, நேச்சராகவே இங்கே வந்துட்டு கடல் தான் இருந்துச்சு, மனுஷங்க தான் வந்துட்டு நேச்சரை நோகடிச்சு இந்த இடத்துல பில்டிங்ஸை கட்டினாங்க, இப்போ நேச்சர் திரும்பியும் அதோட வளங்களை வந்துட்டு திரும்பி எடுத்துக்குது, இதில் நம்மளோட தப்பு எதுவுமே இல்லை, நம்மளை ப்ளேம் பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ ரியலைஸ் பண்ணுவான், ஹீரோக்கு மூச்சே வரும், இந்த உலகத்தில் எந்த யாருமே எதுக்கும் காரணம் இல்லை, அதனால் அந்த கில்ட்டினஸ் வந்து அப்போ தான் அவனுக்கு போகும். அவன் வந்து ஹீரோயின்ட்டு என்ன தான் பேசுறது, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட்டியோடு இருப்பான். பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல கடைசி கிளைமேக்ஸ் சீனில் வந்துட்டு ஒரு பாலத்தில் நின்று ஏதோ வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன, அது எதுக்கு ப்ரேயர்? நான் கூட திரும்ப சைன் பண்ணிட்டு இருக்கானோன்னு நினச்சிட்டேன். அது நடக்காது, ஹீரோவுக்கு தானே அது இருக்கும். நம்மளுக்கு மாதிரி அங்கே இருந்தாலும் அவள் வேண்டிக்கிட்டு இருப்பா. இங்கேருந்து அவள் ஹீனான்னு கத்தன உடனே அங்கேருந்து திரும்பி பார்ப்பா. ஹீரோயின் எதுவுமே கேட்காம வந்துட்டு அந்த 2 பேர் சேர்ந்து பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருப்பா. ஆனால் அது நல்லா இருக்கும். ஆமாம், அந்த ஒரு 3 வருஷம் கழிச்சு கூட அந்த ஒருத்தனை காணாமே டக்குன்னு வந்துட்டானே அப்படின்னு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அவன் போயிட்டு அந்த இது சுகா அவனெல்லாம் பார்ப்பான். அவன் வந்துட்டு பெரிய ஆளை வளர்ந்துருவான், தனியாக ஆஃபீஸ்லாம் வச்சுருப்பான். கதை வந்துட்டு ஆரம்பிக்கிறது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஏழையாக தான் இருப்பானுங்க. ஆனால் போய் முடிகிற இடப்ப நம்ம பார்க்குற கேரக்டர்ஸ் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு போனாலும் அந்த ஊர் வந்துட்டு அழியிற நிலைமைக்கு போயிடும். கடைசியில் எது ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த சைல்டிஷான லவ்வை தான் மென்ஷன் பண்ணி அதை மட்டும் மையமாக வச்சு யுவர் நேம் மாதிரியே இந்த படமும் நல்லாவே எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த ஊர் டோக்கியோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த அனிமேஷன்லாம் வந்துட்டு பயங்கரம். அது யுவர் நேம்லேயே பயங்கரமாக இருக்கும். யுவர் நேமில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக ஒரு மாதிரி இருக்கும். இதில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. நீ நல்லா பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் யுவர் நேமில் நிறையா சன்னியான நிறையா ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது பார்க்குறப்பலாம் படம் முடிகிறப்பெல்லாம் ஃபுல் வெயில் அடிக்கும். இதுலேயுமே வந்துட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நடுவில் வெயில் வர எல்லா சீனுமே சூப்பராக இருக்கும். பாடாங்கிற மாதிரிலாம் இருக்கும். எத்தனை ஸ்பாயரையும் நீங்கள் தாண்டி வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த அனிமி பார்க்கலாமா வேணாமான்ட்டு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் 56 நிமிஷம் இப்படி உங்கள் கையில் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். ஏதாச்சும் புரியாத ஏதோ வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கணுன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரத்தில் இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஜானர், ரொமான்ஸ் ப்ளஸ் சைஃபை அப்புறம் சூப்பர் நேச்சுரல், இது 3த்தையும் கலந்து போட்டு ஒரு மாஸ்டர் பீஸாக கொடுத்துருப்பாங்க. முதல்ல யுவர் நேம் பார்த்துட்டு வந்துடுங்க, பார்த்துட்டு இந்த அனிமி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒரு 2-3 சீன் வந்து அதில் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓவரால் இந்த அனிமிக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா நான் வந்துட்டு 10க்கு 10 கொடுப்பேன். எல்லாருக்கும் 10க்கு 10 கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு அனிமிக்கெல்லாம் வந்துட்டு குறைக்கவே எனக்கு மனசு வராது. அதுக்கு அந்த அது இல்லை எனக்கு வந்து எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் பார்த்த வரலும் 10க்கு 10 கொடுக்கலாம். எனக்கு எந்த இடத்துலையும் எனக்கு குறை இல்லை. ஆனால் நான் வந்துட்டு அவ்வளோ கொடுப்பேன். அது புரியலைன்னா கூட ஒரு பாயிண்ட் மண்டையில் இருந்தால் போதும். ஏதோ ஒரு அவங்க காடு, அவங்க மித்தாலஜி அதை வச்சு இவங்க கதை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் போதும். இந்த மாதிரி நிறைய அனிமி டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய அண்டர்ரேட்டட் அனிமீஸ், நம்ம நிறையா கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ வரலாம். பாய்.